ஏம்மா முந்தானேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தோமா? அதுல வந்து நிறைய எடிட் பண்றது பத்தி. ஆமா, பெரிய வீடியோ. அதுல நிறைய பேர் வந்து நீங்க பொருள் எல்லாம் எங்க வாங்குறீங்க, மொத்தமா ஹோல்ஸ் எல்லாம் எங்க எடுக்கிறீங்க, அதை பத்தி டீடைல் சொல்லுங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன்ப்பா. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது ஆமா, ட்ரெஸ் மெட்டீரியல்லாம் எங்கெங்க எடுக்கணும், ஈரோட்டில் போனீங்கன்னா, அதாவது வாங்க ஒன்று ஒன்றா பேசலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி டக்குன்னு எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் ஒன்றாவே எல்லாமே எடுக்க முடியாதுங்கப்பா. கோயம்புத்தூர்ல இருக்கிறோம் அப்படின்னா 2-3 மார்க்கெட் இருக்கு. கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு 2-3 மார்க்கெட் இருக்கு. இப்போ நீங்க காய்கறி மார்க்கெட்டு அப்படின்னாவே சாய்பாபா காலனியில ஒரு மார்க்கெட் இருக்கு. நேரடியாக போய் அங்கே எடுத்துக்குவாங்க. அதை விட அதாவது கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிறதுனா இங்கே எடுத்துக்குவாங்க. இன்னும் அதை விட நிறைய வேணும் அந்த மாதிரி அப்படின்னா மேட்டுப்பாளையம் மார்க்கெட் இருக்கு. அதாவது ஊட்டியிலேருந்து வரப்போற பொருட்கள் எல்லாமே மேட்டுப்பாளையம் மார்க்கெட்ல லோடு கணக்கில் எடுத்துக்குவாங்க. அதாவது அது இல்லாமல் அது எப்படி எடுக்கணும் அப்படின்னா கரெக்டா 7 மணிக்குள்ளார போனா, அதாவது ஒன்னு ஒரு ஏலம் ஒரு மாதிரி விட்டுறாங்க. நம்ம உடனே டக்குன்னு எல்லாத்தையும் ஒரே இதே சொல்ல முடியாது. நீங்க வந்து இப்ப நம்ம 7 மணிக்கு போனோம் அப்படின்னா ஏலம் விடுறாங்க. அந்த நேரத்துல எடுத்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளால மூட்டை கணக்குல கம்மியா எடுத்து ஏலம் விடுறவங்கள்ட்டயே அந்த ஏலத்திலேயே ஒரு இதா கேட்டு எடுத்துக்க முடியும். ஏலம் விட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, மிச்ச பேர் அங்க இருக்க வியாபாரிகள் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட இருக்கும் பொருள். அந்த பொருள்ல இருந்து நீங்க ஒரு மார்ஜின் வச்சு எடுத்துக்கலாம். ஆனா அங்கேயும் பாத்தீங்கன்னா ஏலத்தை விட கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். ஆனா இப்ப நம்ம இங்க நார்மலா வாங்குறத விட அங்க பரவாயில்லையா இருக்கும். ஆனா அங்க மூட்டை கணக்குல தான் எடுக்கணும். போனோடனே வந்து அவங்க வந்து ரீசன்ல இருக்கு கொஞ்சமா எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி இருந்தா விடவே மாட்டாங்க. இது வந்து மேட்டுப்பாளையத்துல பாத்தீங்கன்னா பூண்டு மார்க்கெட்டுக்கு தனியா இருக்குது, உருளைக்கிழங்கு மார்க்கெட்டுக்கு தனியா இருக்குது. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் இறக்கத்துக்கு போனோம்னா இன்னும் காய்கறி மார்க்கெட், அதாவது ஊட்டில இருந்து வர்ற பீட்ரூட்டு, பீன்ஸு, கேரட்டு, இஞ்சி இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியா அந்த சைட்ல ஒரு இடம் இருக்குது. இதெல்லாமே ஆனா கரெக்டா அந்த நேரத்துக்குள்ள போனா மட்டும்தான். காலையில 7 மணி அந்த நேரத்துக்கு போனா மட்டும்தான். அதுக்கப்புறம் போனீங்கன்னா மறுநாள் காலையில. ஏன்னா அதுக்கப்புறம் போனோம்னா அவங்கள்ட்ட இருக்காது. அப்படியே சரக்கு வரும், அப்படியே டக்கு டக்குன்னு அப்படியே நவுந்து போயிடும். இதெல்லாம் வந்து எதுக்கு எப்ப தேவைப்படும்? இப்ப நம்ம உருளைக்கிழங்கு எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அங்கேயே போயிட்டோம்னா நம்மளுக்கு இப்ப சமையலுக்கா, அதாவது ஒரு கல்யாணத்துக்கு எடுக்கிறோமா, மூட்டை கணக்குல எடுக்கிறோமா, அப்பனா அது ஒரு கிழங்கு, அந்த மாதிரி ஒரு கிழங்கு, அது சமையலுக்கு தகுந்த மாதிரி கிழங்கு தனியா இருக்கும், சிப்ஸுக்கு தகுந்த மாதிரி கிழங்கு தனியா இருக்கும். நீங்க போய் அங்க விவரம் தெரியாதவங்க கேட்டீங்கன்னா கூட நாங்க சிப்ஸ் போடுறதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, ஏன்னா அதுலதான் வந்து உங்களுக்கு உபரி எவ்வளவு கிடைக்கும், எவ்வளவு போட்டா எவ்வளவு கிடைக்கும். இப்ப ஒரு மூட்டை போட்டீங்க அப்படின்னா, ஒரு மூட்டை கிழங்கு நீங்க போடுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15-16 கிலோ அந்த ரேஞ்ச் தான் கிடைக்கும். சிப்ஸா போடும்போது இன்னும் கம்மியா கிடைச்சிச்சுன்னா நம்மளுக்கு நஷ்டம் தான் வரும். அந்த மாதிரி தான் ஒண்ணு ஏன்னா கணக்கு தெரியாம. அதே மாதிரி உருளைக்கிழங்கு வத்தலுக்கு அப்படின்னா சரி எந்த கிழங்கா இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்ல சிப்ஸா இருந்தாலும் எந்த கிழங்கா இருந்தாலும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா நம்ம போடும்போது நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது கிழங்கு. ஆனா அதுக்கப்புறம் நல்லா கருப்படிச்சிரும், அது ஃபுல்லா வேஸ்டா போயிடும், சாப்பிடும் போதும் டேஸ்ட் இருக்காது. அப்ப நம்ம உருளைக்கிழங்கு மார்க்கெட்ல போய் நம்ம மொத்தமா எடுத்தோம்னா, அதாவது நான் சொல்றது நிறைய நீங்க அதை சம்பந்தமா பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தா அந்த மாதிரி பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்டோ இல்ல பூண்டு இந்த மாதிரி மொத்தமா எடுக்கணும்னா நீங்க அங்க போகணும். ஆனாலும் பாத்தீங்கன்னா அங்கேயும் வந்து நல்லா காஞ்சு இருக்குமா அப்படின்னா இருக்காது, பதமா தான் இருக்கும். நம்ம தான் வாங்கிட்டு வந்து நம்ம தேவையான அளவுக்கு நம்ம பதப்படுத்தி எடுத்து வச்சுக்கணும். இல்ல கொஞ்சம் விட்டோம், நம்ம கவனக்குறைவா கொஞ்சம் விட்டோம் அப்படின்னா அது வந்து அப்படியே ஒரு மாதிரி அழுவி போய் அப்படியே பூஞ்சை வந்த மாதிரி ஆயிரும். அதை சரி பண்றது கொஞ்சம் பெரிய வேலையாயிரும். நல்லா காஞ்சு அப்படிங்கறதெல்லாம் உடனே வராது. நான் வந்து இந்த சீசன் நேரத்துல நடக்கிறத சொல்றேன். அதுக்கப்புறம் மறுபடியும் எப்படின்னு எனக்கு தெரியல. நாங்க அந்தந்த நேரத்துல வாங்கி அதை சரி பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். அதனால நான் இந்த நேரத்துல சொல்றேன். இந்த நேரத்துல எல்லாம் சீசன் இருக்குது. அதே மாதிரி தக்காளி மார்க்கெட்டுக்கு தனியா ஒரு இடம் இருக்குதுங்க. சாய்பாபா காலனிலேயே மார்க்கெட்லயே நீங்க தக்காளி மார்க்கெட்டு ஹோல்சேலா எடுத்துக்கலாம். உழவர் சந்தை இருக்குது, உழவர் சந்தையிலையும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் காலேஜ் போற வழியில உழவர் சந்தை இருக்குது. அங்க போனோம்னாலும் காய்கறி மார்க்கெட் தனியா இருக்கு. அங்க பெட்டியா தக்காளி மார்க்கெட் இருக்கும். சூப்பரா நம்ம எந்த அளவுக்கு வேணாலும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து காய்கறி மார்க்கெட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றேன். அப்புறம் இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே நாங்க தனித்தனியா ஒரு இடத்துலயும் எது எங்கெங்க கிடைக்குது அப்படின்ற மாதிரி பார்த்து, ஏலக்காய்லாம் இடுக்கில இருந்து இந்த மிளகுலாம் ஒரு இடத்துல, இப்ப கேரளால இருந்து இப்ப கொல்லிமலை சீசன் வந்துருச்சுங்க. இந்த கொல்லிமலை சீசன்ல கொல்லிமலை சைடு போனோம்னா, அதாவது வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப சீசன் ஆரம்பிச்சிருச்சு, திங்கக்கிழமை சந்தைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா எனக்கு ஞாபகத்துல இல்ல. ஆமா, கரெக்டா எனக்கு ஞாபகத்துல இல்ல. இப்ப தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, வேற யாராவது கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல இப்பயும் நாங்க கொல்லிமலையில போய் எடுக்கிறோம். ஏன்னா தங்கச்சி பையன் போய் மொத்தமா போய் அங்கேயே பேசி எந்தெந்த தரம் எப்படி இருக்கு, குவாலிட்டி எப்படி இருக்கு, என்ன சைஸ், எத்தனை இதெல்லாம் பார்த்து ஒன்னொன்னையும் அங்கங்கே பார்த்து அது நம்ம நேரடியா போய் இது பார்த்து இந்த நேரத்துல போய் பார்த்து எடுத்தா மட்டும்தான் அந்த நேரத்தை எடுத்துக்க முடியும். ஏன்னா அதெல்லாம் சீசன் நேரத்தை வாங்கிட்டோம்னா வாங்கி நல்லா பதப்படுத்தி எடுத்து வச்சுட்டோம்னா நம்மளுக்கு அந்த நேரத்துல நல்லா மொத்தமா கிடைக்கும். சரிங்களா? வேற என்ன சொல்லணும்? அதே மாதிரி
நிறைய எடுத்தா மட்டும்தான் ஒன்றும். இதை தாண்டி பூண்டு மார்க்கெட்டுக்கு பூண்டுக்கு எனக்கு இதெல்லாம் பத்தாது, இன்னும் நிறைய வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, நிறைய பேர் வந்து மத்திய பிரதேசத்துல பூண்டு ரொம்ப கம்மியாக கிடைக்குது, அதனால அங்கேருந்து வாங்கி, அதாவது பூண்டு மட்டுமே சேல் பண்ற மாதிரி உள்ளவங்க மட்டுமே நேரடியாக மத்திய பிரதேசே போய் அங்கேருந்து எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி ஸ்பைசஸும் வந்து அந்த சைட்ல எல்லாம் குஜராத் இந்த சைட்ல எல்லாம் நம்மளுக்கு எப்படி ஒரு நெல் இது மாதிரிலாம் விளையுதோ அங்கேயும் அந்த மாதிரி நிறைய பொருட்கள் விளையுது. அதனால அவங்கள்ட்ட அந்த இடத்துல இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய பொருள் அங்க கிடைக்குது. ஒன்னு நேரடியாக அந்தந்த மார்க்கெட்டுக்கு வந்துருது. அது என்ன, நாங்க அந்த இடத்துல நேரடியா போகாததுனால அது சம்பந்தமா எங்களுக்கு தெரியல. அங்கேருந்து நம்மள்ட்ட அவங்க சொல்றது, அங்கேருந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. நீங்க இந்த நேரத்துல சொன்னீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு யாராவது அந்த நேரத்துல போறவங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க, நம்மளுக்கு மார்க்கெட் லைன்ல இருக்கவங்க சொல்லுவாங்க. அதனால நம்மள்ட்ட அவங்கள்ட்ட சொல்லிட்டு நீங்க எடுக்கும்போது எங்களுக்கு ஒரு மூட்டை எடுத்து கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி நாங்க சொல்லுவோம். சரி ஓகே, இன்னைக்கு இந்த ரேட் போகுது மார்க்கெட் ரேட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, நாங்க அதில் எடுத்துக்குவோம். சரிங்களா? பெருசா நாங்க மொத்தமா எடுத்து அதுக்கான ஒரு ஸ்டோர் வச்சு அதை நாங்க எடுத்து வைக்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட இட வசதி இல்லாததுனால நாங்க வந்து ஒண்ணு அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். வேற என்ன? ஆமா, வேற என்ன சொல்லணும்? அப்புறம் இந்த அரிசி எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அதாவது மொத்தமாவே நாங்க வந்து கருப்பு கவுனி அரிசி வந்து நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க, விளையும் போதே சொல்லிடுவாங்க எங்களுக்கு இந்த நேரத்துல வருதுங்கன்னு. அதே மாதிரி மஞ்சளும் சொல்லிடுவாங்க, எடுக்க போகும்போதே சொல்லுவாங்க எங்களுக்கு இந்த நேரத்துல வருது, இந்த நேரத்துல நாங்க எடுத்துருவோம், இந்த நேரத்துல எங்களுக்கு இதாயிரும் ரெடி ஆயிரும், ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டு வச்சிருப்பாங்க. எனக்கு ரேட்டு கட்டுப்படி ஆனா நாங்க போய் அந்தந்த நேரத்துல எடுத்துக்குவோம். ஆனா சில நேரத்துல எங்களுக்கும் ரெடி பண்ணி வச்சுக்க முடியாம நாங்க பெரிய நேரமா அந்த காம்போ இந்த மாதிரி நேரமா இருக்கணும்ல, அந்த நேரத்துல நான் பிளான் பண்ற நேரத்துல மட்டும் எங்களுக்கு இந்த மாதிரி கொடுங்க நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா எல்லா பொருளுமே கிடைக்காது. கருப்பு கவுனி இந்த மாதிரி சில அரிசிகள் மட்டும்தான் எங்களுக்கு கிடைக்கும். அப்ப மிச்ச பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்கள்ட்டே தெரிஞ்சவங்கள்ட்டே அப்படியே சொல்லி சொல்லி அந்த பக்கமும் இந்த பக்கமும் அப்படியே வாங்கிக்குவோம். சரிங்களா? அதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் நாங்க வாங்கிக்குவோம். இதெல்லாம் இப்ப சீசன் இல்லைல்ல, சீசன் இருக்க நேரத்துல எங்களுக்கு கிடைக்கிற பொருளை கிடைக்கிற நேரத்துல வாங்கி வச்சுக்குவோம். மிச்ச பொருள் எல்லாம் அப்படி வாங்க முடியாது. சரிங்களா? அடுத்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா சைனால இருந்து வர்றதுதான். இதெல்லாம் என்னன்னா நாங்களே நேரடியால போல, இங்க என்ன ஒரு ஏஜென்ட் இருப்பாங்க, நம்மளுக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்க மொத்தமா நம்மளுக்கு இந்த எது எத்தனை பீஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கே வந்து இது இது எனக்கு பிடிச்சிருக்கு, இதை ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னா பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட சொல்லணும். ஆனா ஒரு வாட்டி வந்துருச்சுன்னா மறுபடியும் அது முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சதுதான். மறுபடியும் அடுத்து ஒரு 45 நாள் கழிச்சு நம்ம ஆர்டர் போட்டோம், அடுத்து அவங்க கண்டெய்னர் வர நேரத்துல தான் இதெல்லாம் கிடைக்கும். சில பொருள்லாம் வந்து நம்ம சைனால இருந்து தான் எடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இங்கிட்டு பாத்தீங்கன்னா நம்ம அத்திப்பழம் நேத்தி முந்தாரத்துல போட்டுருங்க. அத்திப்பழம்னு இல்லை, ஃப்ரூட்ஸ் சார்ந்து நட்ஸ் ஃப்ரூட்ஸ் இதுக்கும் தனித்தனியா தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்கள்ட்டே சொன்னோம்னா எங்களுக்கு இத்தனை இது பண்டல் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருங்கம்பாங்க. ஆனா ரேட் வந்து அன்னைக்கு ஒரு ரேட்டு இன்னைக்கு ஒரு ரேட்டுன்னு இருக்கும். ரேட் வந்து அப்பப்போ எங்களுக்கு வித்தியாசப்படும். அந்த நேரத்துல நாங்க இதை மாதிரி மொத்தமா எடுத்துக்கிறோம். சரிங்களா? இதுல என்ன நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாமே தேடணும். தேடினாதான் கிடைக்கும். நீங்களே பாக்குறீங்க, கிட்டத்தட்ட 5 வருஷம் 6 வருஷம் ஆயிடுச்சு தவியா தவிச்சுட்டு தான் கிடக்கும். இன்னைக்குதான் வந்து ஒரு விஷயத்தையும் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அப்படியே ஒண்ணு தொட்டு அப்படியே ஒரு லிங்கா எங்களுக்கே கிடைக்குது. இது எல்லாமே வந்து நார்த் சைட்ல இருந்து தான் வருது. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப பத்திரமா அங்கேருந்து அவங்க அனுப்பிச்சு விட்டு அதை டேமேஜ் வரும், அதெல்லாம் நம்ம கணக்குல வச்சுக்கணும். டேமேஜ் வர்றதெல்லாம் பத்திரமா தான் அனுப்புவாங்க. ஆனாலும் அதுல அவங்க ரொம்ப நல்ல சேஃப்டியா தான் அனுப்புவாங்க, அது டேமேஜ் தான் வரும். இதுலயும் நிறைய டிசைன்ஸ் இருக்கு. இங்க நிறைய வச்சிருந்தோமே, இங்க ஃபுல்லாமே இருக்கு. ஒன்னொன்னு ஒரு டிசைன்ஸ் இருக்குது, ஒன்னொன்னுலயுமே ஒரு டிசைன்ஸ் இருக்கு. இங்க இருக்கிறது கூட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் விலை ரொம்ப கம்மி தான். எங்கள்கிட்டயே கம்மி தான். நாங்க வச்சிருக்க விலை கம்மி தான், இதை விட கம்மியில தான் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மெட்டீரியல் எல்லாம் பாத்தீங்கன்னா தங்க லைட்டை மட்டும் போட்டு விட்டாங்க. இதுல இந்த துணி மெட்டீரியல் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல எல்லா வகை காட்டன் இருக்கு. கேரளா காட்டன் இருக்கு, ஜெய்ப்பூர் காட்டன் இருக்கு, கல்கத்தா காட்டன் இருக்கு. இது எல்லாமே ஒருத்தவங்கள்ட்ட நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கு, எங்களுக்கு இந்த மாதிரி இல்ல இதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம எடுத்துக்கணும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம போய் அந்தந்த இடங்களுக்கு போய் நம்ம அலைஞ்சோம்னா ஒன்று கிடைக்கும். இதெல்லாம் இது கேரளா படம் ஃபுல்லாமே இதெல்லாமே அந்த சைட்ல இருந்தே எடுத்துக்கலாம். நிறைய டிசைன்ஸ் இருக்கும். அவங்களுக்கு இங்க போனோம்னா ஒரு இடத்துக்கு போனா அது மட்டும்தான் இருக்கும். அந்த இடத்துல அது மட்டும்தான் இருக்கும், அதிகமா அது மட்டும்தான் இருக்கும். அது கூட மிச்சம் எடுத்து வச்சிருப்பாங்க. இப்ப கேரளாக்கே போனோம்னா இந்த இடத்துல இருக்கும், ஆனா மிச்ச புடவைங்களும் இருக்கும். ஆனா என்னன்னா நம்மள மாதிரி வேற இடங்கள்ல வாங்கிதான் அவங்க வச்சிருப்பாங்க. ஆனா அவங்கவுங்களோட தயாரிப்பு அந்தந்த ஊர்ல அந்தந்த நூல்ல அப்படிதான் தயாரிச்சிருப்பாங்க. ஒரு பொருளுமே அந்தந்த ஊர்ல என்ன கிடைக்குதோ அது மட்டும்தான் அந்தந்த இடத்துல இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் இதானா சொல்லி முடிச்சிட்டோம். இந்த சுடிதார் மெட்டீரியல் இது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நார்த்ல இருந்து தான் வருது. அதிகமா வந்து சுடிதாருக்கு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் அந்த மாதிரி இடங்கள்ல தான் நல்லா பண்றாங்க. அங்க வந்து ஸ்டிச்சிங்க்கு கம்மி விலை, அதனால வேண்டி நம்ம மொத்தமா எடுத்து கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்றாங்க. சரிங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா
இது வந்து இது எல்லாமே வந்து பியூர் காட்டன் தான். இது ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும். இது எல்லாமே வந்து நம்மளே ஒன்னொன்னுக்கு டிசைன் கொடுத்து இப்பதாங்க எல்லாத்தையும் இருக்குது இந்த டிசைன்லாம். இதெல்லாம் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஒரே விஷயம். பாப்பா அந்த பாந்தினி எடுப்பா. அதாவது இந்த டிசைன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு நம்ம வந்து இதை பாந்தினி டிசைன் சொல்றோம். ஆனா ஆரம்பத்துல மொத பாந்தினி அப்படின்ற ஒரு இது வந்து இந்த புடவையில இருந்து தான் வந்துச்சு. சரிங்களா? இது ரொம்ப அருமையா இருக்கும். இதெல்லாமே ஃபுல்லா நாட்டுல இருந்தா பண்றாங்க. இதெல்லாமே மார்பிள் ஸ்டோன் வச்சு சின்ன சின்னதா வச்சு இதை இந்த இந்த வேலை செய்யும் போது ரொம்ப அழகா, ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். அதே மாடல்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி டிசைன் பண்ணலாம்னு சொல்லி இப்ப இந்த மாதிரி கொண்டு வந்து இப்ப நிறைய டிசைன்ஸ் வந்துட்டு இருக்கு. இதுலயே பாத்தீங்கன்னா 299 கூட சாரி இருக்கு. அதே மாடல்லே இந்த மாதிரி வந்திருக்கும். சரிங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்களே டிசைன் கொடுத்து தறி வச்சிருக்கவங்கள்ட்ட, நான் முன்னெல்லாம் வேலை இருந்துச்சுங்க, இப்ப வேலை கூலி கட்டுப்படி ஆகலைங்க, நாங்க தறியை நிப்பாட்டிட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அவங்க கிட்ட ஒருத்தருக்கையா நாங்க இந்த மாதிரி டிசைன் கொடுப்போம், எங்களுக்கு இந்த மாதிரி புடவை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி மொத்தமா நம்மளே எடுத்துக்கிறோம். இது மொத்தமா இது கொஞ்சம் தான் இருக்குன்னு இல்லை, இது ஹோல்சேல் தனியா இருக்குது. இது வந்து ரீட்டைல் நேரடியா வர்றவங்களுக்காக எடுத்துக்கிறதுக்காக வேண்டி நாங்க சும்மா வச்சிருக்கோம். சரிங்களா? இந்த பிளவுஸ்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுங்க. இதெல்லாம் நார்மல் பிளவுஸ். இதெல்லாம் வந்து லைனிங் வச்சது, லைனிங் வைக்காதது, இந்த மாதிரி தனித்தனியா இருக்கும். இந்த பாருங்க, இதெல்லாம் ஒன்னொன்னு ஒரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம தைக்கிறது தான். இது என்ன விஷயம்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். என்னன்னா நம்ம ஆரம்பத்துல வந்து நம்ம ஜாக்கெட் தான் பண்றதா பிளான் இருந்துச்சு. கட்டிங் போட்டு ஒருத்தருக்கும் வீட்லயே கொடுத்துருவோம். இங்கேயே கட்டிங் போட்டு கொடுத்துருவோம். அவங்க வீட்டுல தைச்சு கொண்டு வருவாங்க. அப்படிதான் பிளான் இருந்துச்சு. ஆனா இந்த ஜாக்கெட்டை எங்களால விற்க முடியாததுனால, அதாவது ஜாக்கெட்டை எப்படி அந்த அளவுக்கு பெரிய மார்ஜின் இல்லை. ஒரு நாளைக்கு நிறைய ஜாக்கெட் தச்சிருவாங்க. அதை என்னால சேல் பண்ண முடியல. இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிச்சு, சரி புடவையை மட்டும் ஜாக்கெட் இல்லாம புடவை எடுத்துட்டோம்னா அப்ப எப்படியும் அவங்கள இதை கொடுத்து வாங்க வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு அப்படி நினைச்சுதான் இந்த புடவை யூனிட் தொடங்கினது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தச்சது டைலரிங் யூனிட்டா ஜாக்கெட்டு இன்ஸ்கர்ட் அந்த பிளான்ல தான் தைக்கவே ஆரம்பிச்சது. சரிங்களா? இப்ப இது தைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து டிசைனர் பிளவுஸ் இல்லையா, சின்ன பிள்ளைங்க எல்லாம் நாங்க போடுற மாதிரி எல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டதுனால இது மட்டும் இதெல்லாம் வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருந்து எடுத்ததுங்க. சரிங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா சமையலுக்கு தேவையான பொருட்களா இருக்கும். ஆனா நம்மளுக்கு அந்த நேரத்துல கிடைக்காது. அதனால ஒரு குக்கிங்க்கு தேவையான பொருள் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எங்கெல்லாம் என் கண்ணுல தென்படுதோ அதெல்லாம் கொண்டு வந்து நான் வச்சிடறேன். எங்கெல்லாம் கிடைக்குதோ எனக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னா எனக்கு இந்த மாதிரி கொடுத்துருங்க. ஒரு பொருளுமே இதுல வந்து எதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாமே நிறைய பொருள் இதுல வந்து சைனா ஐட்டம் இருக்குது. ஆனா என்னன்னா கொஞ்சம் தான் கிடைக்கும். ஆனா அதுக்கப்புறம் மறுபடியும் கிடைக்காது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா டம்ளருங்க. இது எங்கேயாவது வெளியில எல்லாம் போகும்போது டம்ளர் வேணும்ல, அதுக்காக வேண்டி இந்த மாதிரி. சரிங்களா? ஏதாவது டீ குடிக்கிறது எதுக்காவது தேவைப்படும், அவங்களுக்கு குடிக்க மாட்டோம்னு சொல்லுவோம், அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதுக்காக வேண்டி இந்த மாதிரி எல்லாம் சில பேர் வேணும். சின்ன குட்டி குழந்தைய வச்சிருக்கோம், அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒன்னொன்னு. ஆனா இதுல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு, லிமிட்டடா தான் இருக்கு. ஏன்னா முடிஞ்சிச்சுன்னா மறுபடியும் எங்களால ரெடி பண்ணவும் முடியாது. ஏன்னா மறுபடியும் 45 நாள் கழிச்சு தான் வரும். ஆல்ரெடி 45 நாள் கழிச்சு தான் இந்த பொருளே திரும்ப வந்திருக்கு. அதே மாதிரி தான் ஒரு பொருளும் நாங்களும் ஒன்னொன்னு தேடிட்டு தான் இருக்குது. வேற ஏதாவது ஒரு பொருட்கள் எங்கெல்லாம் கம்மியா கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கீழே சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் இதுல சொல்லியிருக்கேன். நாங்க இன்னும் தேடிட்டு தான் இருக்கோம். தினந்தோறும் சொல்றோம், தேடிட்டே தான் இருக்கோம். இன்னும் நிறைய தேடல் இருக்கு. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். நீங்க வந்து இன்னும் எனக்கு தெரியாததா இருந்தாலும் இல்ல நான் ஏதாவது தவறுதலா சொல்லியிருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அது அடுத்தவங்களுக்கு உபயோகமா இருக்கும். சரிங்களா?